தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மறுபடியும் நம்முடன் திரு கிவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாங்க பேச போற டாபிக் என்னன்னா, சைனால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க துயரத்தை தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சைனா, அந்த கம்யூனிஸ்ட் சைனா இருக்கு இல்லையா, அவங்க எப்படி இஸ்லாமியர்களை போட்டு நசுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏன் அமைதியா இருக்காங்க, சைனாக்காரனுக்கு எதிராக ஏன் இவங்க யாரும் பேச மாட்டேன்றாங்க. முக்கியமா அங்க நடக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகே, கம்யூனிஸ்ட் ரூல் அங்க இருக்கு. பட் இவங்க யாருமே அதை பத்தி பேசுறதே கிடையாது. சைனால நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுறதே கிடையாது. இந்தியாவில மட்டும் கிடையாதுங்க, உலகத்துல வேற எந்த நாட்டிலுமே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள்ல சைனாவுக்கு எதிராக யாரும் பெருசா பேசுறதே இல்லை. அதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இந்த டாபிக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபுல்லா நீங்க பாருங்க. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர், வணக்கம். நல்லா இருக்கேன். யா, நைஸ் டு மீட் யூ அகைன். ப்ரோ, இந்த சைனால நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கும் ப்ரோ. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இங்கிலீஷ் ஃபாரின்காரங்க தான், அவங்க தான் பேசியிருந்தாங்க. இந்த முஸ்லிம்ஸ்க்கும் கம்யூனிஸ்டுக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. பட் இந்தியால மட்டும் எப்படி அவங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. அவங்க உண்மையிலேயே ஒற்றுமையா இருக்காங்களா, இல்லைன்னா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தாரு. நாமளும் அதை பத்தி அடிக்கடி பேசிட்டு தான் இருந்தோம். இது ரெண்டுமே விசித்திரமான வினோதமான காம்பினேஷனா இருக்கு இது இந்த ரெண்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த சைனா பத்தி பேசலாம் ப்ரோ. சைனால நடக்கக்கூடிய விஷயம் அதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, எஸ் பிரதர். சைனா அப்படின்றது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. ஆனா அங்க உள்ள இருக்கிற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி அங்க மெஜாரிட்டி உய்கூர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உய்கூர் முஸ்லீம்ஸ்னா யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அந்த உய்கூர் அப்படின்றது எப்படி நம்ம இப்போ இந்த ட்ரூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ட்ரூஸ் யசிடி மாதிரி அவங்களும் ஒரு ஒரு இனம். அவங்களுக்குன்னு தனியான மொழி உண்டு, தனியான கலாச்சாரம் எல்லாம் உண்டு. அவங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து மைக்ரேட் ஆகுறாங்க மாடர்ன் சைனாக்கு. அதாவது ஒரு காலத்துல மங்கோலியா அப்படின்ற அந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, செங்கிஸ்கானுடைய நாடு, அங்க இவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. இது இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கிட்ட. அப்ப மைக்ரேட் ஆகி அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சைனா அந்த பகுதியை எடுத்துக்கிறாங்க. மங்கோலியாவினுடைய அந்த பகுதியை சைனா ஆக்குபை பண்ணி எடுத்துக்கிட்டதுனால இவங்க இப்போ சைனாக்குள்ள வராங்க இந்த மக்கள். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க முஸ்லீமா மதம் மாறுறாங்க அந்த மக்கள், பெரும்பாலான மக்கள். அது எப்படி நடக்குதுன்னா, அங்க ட்ரேட், அந்த ஏரியா அந்த ஏரியாவை சில்க் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரூட். நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சைனா வழியா போய் அப்படியே சென்ட்ரல் ஏசியா வழியா அந்த அந்த கான் வரும் தெரியுமா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் இருக்கும். அந்த கண்ட்ரிஸ் வழியா அது மேல அந்த ரூட் போகும். அங்க அந்த ட்ரேட் வழியாக வந்த அந்த இஸ்லாமிய ட்ரேட், அதுக்கப்புறம் அங்க சூஃபி மிஷினரிஸ்லாம் உண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்லாமை ப்ரீச் பண்ணி அதன் மூலமாக இவங்க எல்லாம் மதம் மாறுறாங்க, ஒரு பெரிய கூட்டம். அப்போ இப்போ வேற மதத்தை ஃபாலோ பண்ணவங்க இப்போ முஸ்லீமா மாறியாச்சு, இந்த மதத்துக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் இப்போ சீனா கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு அப்படியே லைட்டா இந்த கம்யூனிஸ்ட் நாடா மாறுறாங்க லாஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. அப்பதான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மக்களும் சரி, நம்ம எசடிஸ் மாதிரி ரொம்ப அப்பாவியான மக்கள், யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம், அப்பாவி மக்கள். இவங்க இப்போ கம்யூனிஸ்ட்காரன் உள்ள வந்துட்டானா, அப்ப என்ன பண்ணுவான், இவன் நாத்திகவாதிகள், உடனே மதங்களை பூரா உடைங்கன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் கை வச்சது அங்க இருந்த மாஸ்க்கு, சர்ச்சு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைச்சாங்க இல்லையா. அதுல மாட்டினவங்க உய்கூர் மக்கள். ஆனா இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு முஸ்லீம்ஸ், அவங்க ஃபெய்த் மேல அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் என்ன பண்றான், இன்னைக்கு வரைக்கும், அதாவது கம்யூனிச ஆட்சி அஃபிஷியலா அங்க எண்ட் ஆனாலும் இன்னைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்க இருக்காங்க. மாவோ மாதிரி ரொம்ப மோசமா இல்லை அப்படின்னாலும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. அங்க எலெக்ஷனும் கிடையாது, வேற ஆப்போசிட் பார்ட்டியும் கிடையாது, மீடியாவும் ஸ்டேட் ஓன்டு மீடியா தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டுல இந்த மக்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ஏரியா, அது ஜியாங்சிங்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா பேரு. அந்த மேப்ல கொஞ்சம் டாப்ல இருக்கும். அந்த ஏரியால உள்ள மக்கள் தான், அந்த ஏரியால இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் என்ன பண்றான், அங்க போயிட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் கட்டுறாங்க.
யாரு? நம்மளுடைய கம்யூனிசவாதிகள். என்ன ஓகே. எதுக்கு அப்படின்னா, இவங்க வெளிய சொல்ற காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனநலம் உய்குர் பாதிக்கப்பட்டது. ஆமா. அது ஒரு காரணம். இவங்க வந்து மென்டலி இல் அப்படின்ற காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஆ இவங்க வந்து டெரரிசம் பண்றாங்க. நாங்க வந்து ம். கவுண்டர் டெரரிசம் பண்ணி தான் நாங்க இவங்கள வந்து அடைச்சு வைக்கிறோம்னு சொல்லி இவங்க வெளிய சொல்றாங்க. ஆனா உண்மையான நோக்கம் ஓகே. என்னன்னா, அந்த கேம்ப்ல வந்து 1,000,000 பீப்பிள் 10,00,000 பேருக்கு மேல உள்ள அடைச்சு வச்சு, ம். அவங்களுக்கு வந்து டீச்சிங் நடக்குது. எப்படின்னா, ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய இஸ்லாமிய ஃபெய்த்த விட்டு நீங்க வெளிய வாங்க. நீங்க நம்ம வந்து ஓகே. கம்யூனிசம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஓகே. அங்க முக்கியமா அவங்கள வந்து பாலியல் ரீதியாக அவங்கள வந்து ரேப் பண்றது, இன்னும் அதுக்கும் மேல போயி, அங்க இருக்கிற குழந்தைங்கள பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து, அவங்கள வந்து ம். கவர்ன்மென்ட் வந்து வளர்க்கும்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் கம்யூனிசம்ல ஒரு ஆமா. கோரான ஒரு விஷயம். என்னன்னா, ஆ இதே வந்து கார்ல் மார்க்ஸ் தான் பேசியிருப்பாரு. குழந்தைங்கள வந்து அரசாங்கம் எடுத்து வளர்க்கணும்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. அவருடைய அந்த அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புக்லயே. அத வந்து இந்த ஓகே. கம்யூனிஸ்ட்காரங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. இதே மாரி இப்ப சீனாவும் பண்றான். அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்கள தனியா கூட்டு வந்து, அவங்கள இன்னொரு கேம்ப்ல அடைச்சு வச்சு, அவங்களுக்கு ம். வந்து கம்யூனிச கொள்கைய வந்து இவங்க டீச் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? ஓகே. இவங்க வந்து முஸ்லீம் மக்கள். இவங்க வந்து ஒரு கடவுள், ஒரு மதம் அப்படின்னு நம்புற மக்கள கூட்டு வந்து இவன் நாத்திக விஷயத்த அவங்களுக்கு இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபனேஜ் வந்து ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருக்கானுங்க. அ ம். குழந்தைங்கள வந்து பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து இவனே ஆர்ஃபனா மாத்தி, அவங்களுக்கு இப்ப ம். ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கா. இன்னொன்னு நெறைய அந்த ஏரியாக்குள்ள நீங்க கிராஸ் பண்ணி போனா லாட் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். வெளிய இருந்து யாருமே அதுக்குள்ள போக முடியாது. எக்செப்ட் ஆர்மி. ஓகேவா? ம். இவ்ளோ மோசமான ஒரு அடக்குமுறை. அங்க இருந்த மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம இல்ல. அத வந்து டாய்லெட்டா மாத்தி வைக்கிறது. அத வந்து பொது இடமா மாத்தி வைக்கிறது. அதுல வந்து மால் கட்டுறது. டெமாலிஷ் பண்றது. ஆ அத இடிக்கிறது மட்டும் இல்லாம, அத வந்து மாலா மாத்துறானுங்க. அந்த இடத்துலலாம் போயிட்டு, இது இந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மாரி பண்றது. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கும். ம். ஆனா, இன்டர்நேஷனல் மீடியாவும் சரி, அவங்கள விட்டுறலாம். நம்ம ஊர்ல இருக்கிற ம். நம்ம லோக்கல் இந்த போராளிகள், யாராவது அந்த ம். உய்குர் அப்படின்ற அந்த வார்த்தைய கூட அவங்க வாயில இருந்து வராது. இன்னைக்கு வரைக்கும் ம். பேச மாட்டாங்க. ஆனா, அவங்களுடைய ஒடுக்குமுறைன்றது ரொம்ப பாவம். அவங்கள வந்து வெளிய கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. அமெரிக்கா மட்டும் இப்ப என்ன சொல்ட்டான் அப்டின்னா, உய்குர் முஸ்லிம்ஸ்க்கு எதிரா நீங்க பண்றதுனால, அந்த ஏரியால இருந்து, அந்த சிங் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில இருந்து, நாங்க வந்து எந்த ஒரு ம். ட்ரேடும் நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா, அவங்கள வந்து நீங்க வந்து ஓகே. ஒடுக்குறீங்கன்னு சொல்லி, அமெரிக்கா அண்ட் யுகேன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ம். ஓப்பனா அனவுன்ஸ் பண்ணி அனவுன்ஸ் பண்ட்டாங்க. அதர்வைஸ் இங்க இருக்கிற ஓகே. எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளும் இத பத்தி வாய தொறக்கவே இல்ல. இவங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வருவோம். அப்படின்னு நம்ம ம். சிஎம் இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு. ஆ ம். அவரு காசாக்கு வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து இத பத்தி பேசவும் இல்ல. அத பத்தி போராடவும் இல்ல. அத பத்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணவும் இல்ல. ரைட். ஆமா. ம். ப்ரோ நம்ப நேத்து வந்து இந்த அரப் அப்ரைசிங் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா. அதுல வந்து நம்ம பேசியிருப்போம். இந்த இஸ்லாமிய நாடுகளா இருக்கிற நாடுகள் மட்டும் ஏன் இவ்ளோ ட்ராஜடிய சந்திக்கிறாங்க? ம். அங்க ஒரு அரசாட்சி நடந்துட்டு இருக்கும். அந்த அரசாட்சிக்கு எதிராக மக்கள் வந்து பொங்கி எழுந்து ஒரு பெரிய கலவரத்த உண்டு பண்ணி, அந்த அரசாங்கத்தையே மாத்துறாங்க. ம். அதுக்கப்புறமா வரக்கூடியவனுங்க, அரசர்களே பரவால்ல போல, இவனுங்க இன்னும் மோசமான ஆட்சிய குடுத்துருக்கானுங்க. இது ம். வந்து சொல்லி வச்ச மாரி, எல்லா இஸ்லாமிய நாடுகளிலுமே இதே மாரி தான் நடந்திருக்கு. ம். நம்போ அந்த டைம் லைன வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. 2011ல இருந்து ஆரம்பிச்சு, இது ம். மாரி அரப் அப்ரைசிங், அரப் ஸ்பிரிங் அப்படின்றது வந்து ம். ம். இஸ்லாமிய நாடுகள்ல நடந்திருக்குன்ட்டு. ம். நீங்க இன்னொரு விஷயத்துல வந்து இதுல கனெக்ட் ஆகுற விஷயம் என்னன்னா, ம். 2014ல தான் இந்த ஒரு விஷயமும் சைனால ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம். அதாவது அங்க கரெக்ட்டு. எப்படி அரப் அப்ரைசிங் நடந்ததோ, அதே ம். டைம் வாக்குல தான் இங்கேயும் நடந்திருக்கு. ம். அந்த இடம் பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து ம். ஜின்ஜியாங் அப்படின்ற இடம். ஜின்ஜியாங். ஓகே. ஓகே. சைனால ம். ம். ஜின்ஜியாங் அப்படின்ற இடத்துல இது ம். மாரி நீங்க சொன்ன மாரி 1 மில்லியன் ப்ரோ. 1 மில்லியன்னா ம். 10,00,000 பேரா? ஆமா. ம். 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 10,00,000 பேர்கிட்ட அந்த கேம்ப்ல அடைச்சு வச்சு இவ்ளோ பண்ணியிருக்கானுங்க. பர்த் ம். கண்ட்ரோல் பண்றானுங்க. ஆமா. அப்புறம் வந்து ம். கொத்தடிமையா வச்சிருக்காங்க. கொத்தடிமை ம். இங்க ரூ. 200 கொத்தடிமை இருக்கானுங்க இல்லையா? அது மாரி ஆமா. கொத்தடிமையா வச்சிருக்கானுங்க. ஆமா. பெண்கள வந்து ரேப் பண்றானுங்க. கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க. ம். ஆ
இவங்களுடைய மதமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மதம். அதாவது இஸ்லாமிய மதத்தை மனநலம் பாதிக்கப்பட்ட மதம். நீங்களாம் மனநலம் ஆமா. பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது இஸ்லாமியர்களா இருக்கிறவங்கள மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மென்டல். அப்படின்ற மாதிரி ம். சொல்லி இவனுங்க ம். மென்டல் இல்னஸ் அப்படி அத அவனுங்க குவாட்டே பண்றானுங்க. ம். இது வந்து இப்படிதான் நீங்க வந்து தவறான பாதையில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய ஆமா. ஐயா நம்முடைய ஐயா ம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதாரு ஆமா. காசா மக்களுக்காக. ம். காசா எங்க இருக்கிற காசாக்கு அழக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய போராளிகள் ஏன் இந்த பக்கம் உய்குர் இன முஸ்லிம்களை பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல. இத்தனைக்கும் நீங்க சொன்ன மாதிரி உய்கர் இன முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான அந்த டெரரிசம்ல ஈடுபடுறதே கிடையாது. இந்த ம்ஹ்ம். அரப் ம். கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த சவுதி பக்கம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மாதிரி இங்க இருக்கக்கூடிய உய்கர் இன முஸ்லிம்கள் கிடையாது. ம். இவங்க ரொம்ப அப்பாவிகளா தான் இருக்காங்க. அஹ் பெருசா எதுலுமே அவங்க பண்றதே இல்ல. இது மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அவங்க ஈடுபடுறது கிடையாது. பட் ம். இருந்தாலும் இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒரு முறை ஒரு ஆர்டிகல் ஒண்ணு படிச்சிருந்தேன். எதுல படிச்சேன்னு தெரியல. ம். பர்த் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அங்க வந்து கியூஆர் கோடு மாதிரி ஏதோ சம்திங் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மனைவிய தொடரணும்னா கூட நீங்க அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மனைவிய தொடரணும். ம். ஆமா. கியூஆர் வீட்டுக்கு போறதுக்கு கியூஆர் கோடு சொல்லிட்டு இஸ்லாமியர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. பட் இத ம். பத்தி இவங்க யாருமே பெருசா பேசுறதே கிடையாது. வாயை திறக்கிறதே கிடையாது. ஒரு முறை இம்ரான் கான் இருக்காரு இல்லையா? ஆமா. ம். அவர்கிட்ட ஏதோ ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் எப்படி இந்தியால நசுக்கப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் எப்படி இந்தியால அவமதிக்கப்படுறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் அவர் பயங்கரமா பேசியிருந்தாரு. அதே ம்ஹ்ம். நேரத்துல அவர்கிட்ட சைனால உய்கர் இன இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்களே, நீங்க சைனாக்கு எதிராக ஏதாச்சும் பேசுவீங்களா? இப்ப நீங்க இந்தியாக்கு எதிராக பேசுற மாதிரி சைனாக்கு எதிராக நீங்க பேசுவீங்களான்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் என்னால பேச முடியாது. ம். இப்படியே சொல்றாரு ப்ரோ அவரு. சைனாக்கு எதிராலாம் என்னால ம். பேச முடியாது. ம். ஆகவே இஸ்லாமியர்கள் எதிராலாம் பேச முடியாது. ஒரே மதம் தான். இவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களும். பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ அவங்க துன்பத்த அனுபவிச்சாலும், அங்க பண்றது இது மாதிரி பண்றது எல்லாமே சைனாக்காரங்க அப்படின்றதுனால இவங்க யாரும் பேசுறதே இல்ல. வாய தொறக்கிறதே இல்ல. சைனாக்கு எதிராக எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்றதே இல்ல. ம். யாரும் பேசுறதே இல்ல. இந்த அல் ஜசீரா மாதிரியான வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நெறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. நெறைய ம். இமேஜஸ் இருக்கு. நெறைய ஆமா. வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. போட்டிருக்காங்க. ம். அல் ஜசீராவே குவாட் பண்ணி சொல்றான். பட் அல் ஜசீரா சொல்றது இங்க பேசக்கூடியவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அல் ஜசீரா நியூஸ தான் ரீட்வீட் பண்றாரு. ஆமா. பட் அவர் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ மட்டும் பேச மாட்டேன்றாரு. இத பத்தி வாய திறக்கவே மாட்டேன்றாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. ம். அதையும் கேட்கணும். ஆ. இப்போ சைனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு தானே. ஆமா. அவங்க 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 வந்து இந்த எந்த ஒரு மதத்தையும் சாராதவங்களா ப்ரோ அவங்க? அவங்க எந்த மதத்துக்குமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களா? ஆமா. இல்ல அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களா? அந்த இல்ல ஒரு அப்படி சின்ன டவுட் இருக்கு எனக்கு ஓகே. எப்பவுமே. அப்படி கிடையாது. அவங்க அவங்க வந்து ஒரு நாத்திக அ பாலிசி தான் அவங்களோடது. அவங்க வந்து எந்த ஒரு ஓகே, பார்ட்டியும் எந்த ஒரு மதத்தையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அஃபிஷியலா சொல்றேன். ஓகே, அதர்வைஸ் ஓகே, ஓகே, அங்க அங்க கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸும் அங்க அ இருக்காங்க. அண்ட் புத்திஸ்டும் அங்க ஓகே, உண்டு. ஆனா, அத வந்து ஒரு ஸ்டேட் ரிலிஜனா நம்ம வந்து பண்ண முடியாது. அஃபிஷியலா பண்ண முடியாது. இப்போ ஒரு மாஸ் கட்டணும்னா நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த மாரி. இப்போ ஒரு ஓகே, சர்ச் கட்டணும் நீங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். அந்த மாரி தான் அங்க இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ கம்யூனிஸ்ட் அப்படின்ற விஷயத்த அவங்க பேர்ல வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த பார்ட்டி அத வச்சிருக்காங்க. அப்பவே ஓகே. இப்படின்னா, இவங்க அந்த காலத்துல அதாவது மாவோட காலத்துல யோசிச்சு பாருங்க. ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அப்பலாம். இப்ப கொஞ்சம் ரைட். பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா ஸ்டில் அங்க வந்து மதத்துக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கிடையாது. இன்னைக்கும். ஓகே. அதுல பட் அங்க அதிகமா அது ஆ நான் அது புத்திசம் நாடு கிடையாதா ப்ரோ? நான் வந்து அவங்க வந்து புத்திஸ்ட்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன் இல்ல ஃபர்ஸ்ட்லாம். புத்திஸ்ட் பிராக்டிஸ் அங்க உண்டு. அங்க புத்திஸ்ட் பிராக்டிஸ் பண்றவங்க அதிகமா உண்டு. நெறைய பேர் இருக்காங்க. ஆ ஓகே. இங்க இருந்து புத்த மத பிச்சுக்கள்லாம் அங்க போயிட்டு, அங்க இருந்து மதம் பரப்பி, புத்த மதம் அங்க வளர்ந்திருக்குன்றதெல்லாம் உண்ம. ஆனா, அத ஒரு ம். அத ஒரு அரசாங்க அதிகாரத்தோட இப்ப இந்தியாவுல அ உள்ள மாதிரி நீங்க ஃப்ரீயா அங்க பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம் ஓகே. அங்க உண்டு. அந்த அந்த ஒரு பிரச்சனை உண்டு. புரியுது. ஆமா. ஓகே. ஆக்சுவலா நேத்து நம்ம பேசும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு ஞாபகம் வந்தது. பட் எனக்கு ம், அப்போ சொல்ல முடியல. ம், அது நம்ம ம், கன்டினியூஸா பேசிட்டே இருந்தனால அது மிஸ் ம், ஆயிடுச்சு. அது என்னன்னா, ம், ம், இவங்க வந்து இப்போ இங்க இங்க சமூக போராளிகளா இருக்கக்கூடியவர்கள் அதிகமா டார்கெட் பண்றது நம்மளுடைய இந்தியாவையும், அமெரிக்காவையும். ம், இந்த 2 நாடுமே சர்வாதிகார நாடு, இங்க சுதந்திரமே கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ம். பட் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா நம்மளுடைய நாடு தான். அண்ட் ஆல்சோ அமெரிக்காவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான். அவங்க ம். என்னதான் வல்லரசு நாடா இருந்தாலும், அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்.
பட் இருந்தாலும் அவங்க ஜனநாயக ரீதியில தான் ஆட்சி பண்றாங்க. ம். அமெரிக்காவும் சரி, இந்தியாவும் சரி ஜனநாயக ரீதியில தான் இருக்கு. ம். பட் இவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் நாடுகளா இருந்தாலும் சரி, அங்க ஜனநாயகம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. அங்க அந்த டெமோக்ராசி அப்படின்றது சுத்தமா கிடையவே கிடையாது. ம். பட் இவங்க பாருங்களேன், அப்படியே உல்டாவா மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ம். ஆமா. இவங்க ஆக்சுவலி யார வந்து ஆப்போஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆப்போஸ் பண்ண வேண்டிய நாடு வந்து அரப் கண்ட்ரீஸ் முதல்ல. ம். அங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை. ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தான்னா, அடுத்த 50 வருஷம் அப்படியே உட்காந்துடுறான் அங்கேயே. ஆமா. ஓகேவா? அதுக்கப்புறம் மக்களே வந்து எந்திரிச்சு அவனுக்கு எதிரா போராட்டம் பண்ணி அவன தூக்கி போட்டா தான் உண்டு. சரி, அவன தூக்கி கரெக்ட். போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து அங்க டெரரிஸ்ட் உள்ள வராங்க. இந்த மாதிரி ஒரு ம். குழப்பம் நிறைஞ்ச ஒரு பகுதி அந்த பகுதி. இன்னொன்னு சீனா. சீனால வந்து எலக்ஷனே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டே நம்ம பேசுன மாதிரி. ஆமா. அப்போ டெமோக்ரஸிய வந்து நம்ம வந்து தூக்கி பிடிப்போம் அப்படின்னு பேசுற இந்த ஆட்கள் பேச்சுல தான் அப்படி பேசுவாங்க. ஆனா அவங்க பிராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்காரனுக்கும் சரி, இங்க இருக்கிற இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் சரி, டெமோக்ரஸி அப்படின்ற விஷயத்தின் மேல இவங்களுக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா, ம். அ கம்யூனிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து மாவோயிஸ்ட்ட ஆதரிப்பாங்க. மாவோயிஸ்ட் என்ன பண்றான்? வன்முறை பண்ணி நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கொள்கை. இந்த பக்கம் இருக்கிற அ நம்ம கம்யூனிஸ்ட்காரங்க அப்படி, இஸ்லாமிஸ்ட்டும் அப்படிதான். அவங்களுக்கும் என்ன பிளான்னா, உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சிய வந்து கொண்டு வரணும். அந்த காலிஃபேட் நம்ம வந்து அமைக்கணும். அதற்கு ஒரே வழி வந்து இதான். தீவிரவாதம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்ப 2 பேரும் நம்புற விஷயம் வந்து ஒண்ணு தான். அப்போ அதனால இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் நியாயம், டெமோக்ரஸி இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆயுதம் தாங்கிய அந்த ஆட்கள வந்து இவங்க போராளிகள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதர்வைஸ் இவங்ககிட்ட நம்ம வந்து நியாயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கிறது தவறு ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ இந்த உய்கர் முஸ்லீம் இருக்காங்க இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பீங்க. அது வந்து அந்த சூஃபி இஸ்லாமிஸ்ட் வந்து ம். பார்த்தீங்கன்னா, அங்க ப்ரீச் பண்ணி நிறைய பேர ம். மதம் மாத்துனாங்கன்னுட்டு. ம். ஆக்சுவலா இந்த சூஃபி இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய அந்த ஒரு வழிமுறை, அந்த ஒரு நெறி இத பார்த்துட்டு தான் இஸ்லாமிய மார்க்கத்த அமைதி மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ம். சூஃபி முஸ்லிம்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அமைதியானவங்க அவங்க. ஆமா. ம். ரொம்ப தன்மையா இருப்பாங்க. மியூசிக் வந்து அவங்களது ரொம்ப ஃபேமஸ். சூஃபி ம். மியூசிக் அப்படின்றது ரொம்ப ஆமா. ஃபேமஸ். ஆமா. பட் ம். இங்க இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த தாலிபான் மாரி ம். தாலிபான் மாரி இந்த ரொம்ப அடிப்படைவாதிகளா இருப்பாங்க இல்லையா? இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சூஃபி இஸ்லாமியர்களே வெறுக்குறாங்க. ம். சூஃபி இஸ்லாமியர்களே கிடையாது அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. சூஃபி ஆமா. இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ம். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே நாங்க வந்து ஒரு இனத்துக்காக இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு இனம். நாங்க வந்து எங்க இஸ்லாமியர்கள் இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க. ம். பட் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே நிறைய சண்டை வருது இல்லையா? அத பத்தி ஏன் இவங்க பேசவே மாட்டேன்றாங்க? ஈரானுக்கும், ஈராக்குக்கும் ஆகவே ஆகாது. ம். சவுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும், மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஆகவே ஆகாது. ரெஃப்யூஜிஸ ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. எந்த ஒரு அகதிகளையுமே நாட்டுக்குள்ள விடவே மாட்டேன்றாங்க. ம். நம்ம ஒரு முறை இந்த காசா பத்தி பேசும்போது நம்ம அந்த ஒரு செவுரு பத்தி பேசியிருப்போம். ஆமா. இந்த ம். எகிப்துல பெரிய செவுரு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி. ஆமா. இத ஆமா. பத்தி ஏன் ப்ரோ இவனுங்க பேசவே மாட்டேன்றானுங்க? இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே இவ்ளோ சண்டை இருக்கு. பட் அத ம். பத்திலாம் பேசாம, பர்ட்டிகுலரா வெறும் பாலஸ்தீன், காசா பத்தி மட்டும் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏமன்ல நடக்கிற விஷயத்த பத்தி பேச மாட்டேன்றாங்க. ஹவுதீஸ்க்கு நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி பேச மாட்டேன்றாங்க. ம். ரொம்ப செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். அப்படிதான் இவனுங்க இருக்கானுங்க. அந்த மாரி தான். இப்ப முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து மேஜரா ஷியா, சுன்னி அப்படின்ற அந்த 2 பிரிவு இருந்தாலும், அதுக்குள்ளேயே இன்னும் ம். ஏகப்பட்ட பிரிவுலாம் இருக்கு. நெறைய ம். பிரிவுகள் இருக்கு. இப்போ ஒரு மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா மதத்திலுமே இந்த மாரி பிரிவுகள்லாம் உண்டு. ஈவன் இன் கிறிஸ்டியானிட்டி ம். நெறைய பிரிவுகள் இருக்கு. எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு. அடிச்சுப்பானுங்க. ஆனா முக்கியமா இந்தியால நிறைய பிரிவுகள். மற்ற ஆ, உலக நாடுகளை காட்டிலும் ம். இந்தியால வந்து ஆல்ரெடி இந்த ஜாதி கட்டமைப்பு அப்படின்றது இருக்கிறதுனால, இவங்க எந்த மதமா இருந்தாலும் அந்த ஜாதி அப்படின்றது இவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். கரெக்ட், கரெக்ட். இப்போ இப்போ இந்த இஸ்லாம்ல இருக்கிற இந்த பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு ம். மோசம் அப்படின்னா, இவன பார்த்தாலே தீட்டு அப்படின்ற மாரிலாம் உண்டு. இப்போ ஒரு ஆமா. சில பிரிவுகளா கேள்விப்பட்டிருக்கேன். இருக்காங்க. இப்போ ஒரு சில பிரிவுகளா இருக்காங்க. அந்த பிரிவுகள் என்ன பண்ணுவாங்க, நாங்க தான் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. முக்கியமா இந்த ம். சூஃபிசம் வந்து அவங்க தாலிபான்ஸ் வந்து ஆப்போஸ் பண்றதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா, சூஃபிஸ்ட் வந்து ரொம்ப இந்த மெடிடேஷன் பண்றத வந்து ரொம்ப அ அதிகமா பண்ணுவாங்க. அவங்களுடைய பிலாசபியே ம். வந்து மெடிடேட் பண்ற மாரியான பிலாசபி தான் அவங்களுடையது.
ம். ஆனா தாலிபான் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து ஆயுதம் ஏந்திய ஆட்கள் இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணுவான், இவன வந்து வெறுப்பான். இப்ப சூஃபிசம்லயே ஒரு சில பிரிவுகள்லாம் உள்ள உண்டு. இந்த மாரி நெறைய ஓகே. பிரிவுகள் இருக்கிறதுனால, அவங்களுக்குள்ள சண்டை நல்லா போட்டுப்பாங்க. பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஆனா இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுக்கு வந்து வெளிய காட்டும்போது எல்லா முஸ்லிம்ஸும் ஒண்ணா இருக்கிற மாரி அ ஒரு போர்ட்ரையல், ஒரு காட்சி இவங்க வந்து காட்டுவாங்க. ம். ஆனா உண்மைன்றது அப்படி கிடையாது. ஈரான், ஈராக்கும் பார்டர்ல இருக்கிற கண்ட்ரீஸ் தான். ஆனா அவங்க 2 பேருக்கும் அவ்ளோ சண்டை இருக்கும். ஈராக் பண்ற பல விஷயங்கள் ஈரானுக்கு பிடிக்காது. ஈரான் பண்ற பல விஷயங்கள் இவனுக்கு பிடிக்காம, ஈராக் கண்ட்ரிய வந்து நம்ம தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இவங்க ஈரான் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கு பழி வாங்குறதுக்காக இவர் ஈராக்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அரேபியால போய் அவங்க கூட ஒட்டிப்பாங்க. ஏன்னா அவங்களும் சுன்னி, இவங்களும் சுன்னி அப்படின்றதுனால. இந்த மாதிரி ஓகே. அவங்களுக்குள்ள போர்லாம் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்ட அ விஷயங்கள்லாம் உண்டு. இது மாரி உள்ள ஓகே. வந்து நெறையா அவங்களுக்குள்ளேயே நெறையா பிரச்சனைலாம் உண்டு. இத பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா வெளிய காட்டும்போது இவங்கலாம் ஒற்றுமையா இருக்கிற மாரி காமிச்சா தான், இந்த ம். ஓசி பாலிசிக்கு நம்ம வந்து கோஷம் போட முடியும் இல்லையா? அதனால. அதனால அப்படி ரைட். பண்ணுவாங்க. பட் உள்ள இருக்கிற ஃபேக்ட்ன்றது வேற. இவங்க சீனாவ வந்து இவங்க ஆப்போஸ் பண்ணாததுக்கு பல காரணம் உண்டு. ஒரு முக்கியமான காரணம்ன்றது பிசினஸ். இப்ப ம். பாகிஸ்தானுக்கு வந்து நெறையா வந்து லோன் குடுத்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா, இவங்க தான். சீனா தான். சீனா ஓகேவா? ம். அப்படி இருக்கும்போது, அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு, அந்த இஸ்லாமிய மக்களுக்கு இவங்க வந்து பேசுனாங்கன்னா, அவன் ட்ரேடிங் பண்ண மாட்டான். அதனால கரெக்ட். நீ வந்து முஸ்லீமாவே இருந்தாலும், நீ செத்தாலும் பரவால்ல. எனக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிற ஆள் தான் பாகிஸ்தானுடைய ஆட்கள். அதே ஓகே. அதே கேஸ் தான் ஸ்ரீலங்காவும், அதே கேஸ் தான் பங்களாதேஷும். அதே கேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும். அப்போ இவங்களுக்கு ஓகே. மதம் ஓகே. முக்கியம் அப்படின்றது வெளிய காமிச்சுக்கிட்டாலும், உள்ள வந்து இவங்களுக்கு பிசினஸ் கிடைச்சா போதும். அதனால தான் ரைட். அந்த அப்பாவி உய்கூர் மக்கள், அவங்க நாட்ட விட்டு குடி வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு வந்தவங்க. 1000 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு ஓகே. இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து அ கூட அவங்களுக்கு கூட நின்னு அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்க ஆள் இல்ல. ஆமா. புரியுது. ப்ரோ நீங்க இத சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு அ பாயிண்ட்டும் ஞாபகத்துக்கு வருது. ம், பாகிஸ்தான்ல இத மாரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட்லாம் சைனாக்காரன் பண்ணியிருக்கான் இல்லையா? ம், அதே மாரி நெறைய ஃபேக்டரீஸும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கான் ம், சைனால. ம், சைனா மக்களுக்கு வந்து சாரி பாகிஸ்தான் மக்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு தர மாரி நெறைய கம்பெனிஸும் இருக்கு. இதுல என்ன காமெடியான விஷயம்னா, இந்த ரம்ஜான் நேரத்துல வந்து இவங்க இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா? ம். அது வந்து சைனாக்காரன் வந்து அலோவ் பண்றது கிடையாதாமா. ஓகே. ம்ஹ்ம். நீ வந்து நீ ம், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி ம், வந்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பானாமா. அதே மாரி சைனால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முகமது அப்படின்ற நேம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி ம். ரூல்ஸ் இருக்கு. ஓகே. நீ முஸ்லீம் தான். முஸ்லீமா ம், இருந்தாலும் உனக்கு குழந்தை பொறந்ததுன்னா, நீ முகமது அப்படின்ற மாரி பேர் வைக்கக்கூடாது. ஆயிஷா அப்படின்ற மாரி நேம் வைக்கக்கூடாது. அதாவது ம்ஹ்ம். உங்களுடைய பெயர்கள கேட்கும்போது நீ முஸ்லீம்ன்னு தெரியக்கூடாது. ஓகே. நீ வந்து செக்குலர் நேம செக்யுலரைசேஷன் தான் வைக்கணும். செக்யுலர். ம், செக்குலர் நேம் தான் நீ வைக்கணும் அப்படின்ற மாரி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் இந்த ஒரு விதி. மற்ற ம், மதத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க முகமதுன்னு பேர் வைக்கக்கூடாது. அதே மாரி நமாஸ் பண்ணும்போது எ இங்க பண்றாங்களே அது மாரிலாம் அங்க பண்றதுக்கான சான்ஸே அவங்களுக்கு கிடையாது. அண்ட் ம், ஆல்சோ இந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது. ம்ஹ்ம். வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்களாமா. ஓகே. இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ம். சைனாக்காரனுடைய அந்த இன்வால்வ்மென்ட் பார்த்தீங்கன்னா, டிபேட்லயும் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். இந்த டிபேட்டியன்ஸையும் பார்த்தீங்கன்னா, அவன் திபெத்ல. வந்து ம், ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்போதுலருந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கான். ம். த இவரு தலாய் லாமா இருந்தார் இல்லையா? ஆமா, அவர்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு ஓடி வந்தாரு. ஆமா, அந்த ஆமா. ரொம்ப சைனா ரொம்ப 59கள்ல சைனா 59, 60 ஆமா. அந்த ரொம்ப பீரியட்ல. அவனுங்க வந்து அட்டகாசம் பண்ணும்பொழுது, இவரு இங்க வந்துட்டாரு. இங்க தான் இருந்தாரு. சைனா தான் இந்தியா தான் என்னுடைய அடுத்த தாய் வீடு அப்படின்ற மாரிலாம் தலாய் லாமா பேசியிருக்காரு. ம். ஆமா. அங்கேயும் அதே விஷயம் தான். டிபேட்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து புத்திசம் வந்து அதிகமா இருக்கு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புத்த பூர்ணிமா, இந்த புத்த ஜன்மாஷ்டமிலாம் வரும்போது, அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்களாமா. நாம ம், எப்படி இங்க ம், ஏகாதசிக்கு, ம், மற்ற பண்டிகைகளுக்கு ஃபாஸ்டிங் இருப்போம். அத மாரி அவங்களுக்கும் ஃபாஸ்டிங் அப்படின்றது இருந்திருக்கு. ம், அவங்களையும் பார்த்தீங்கன்னா, சைனாக்காரன் இப்படிதான் பண்ணுவானாமா. "நீ ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது. நீ எப்படி ஃபாஸ்டிங் இருக்கலாம்? வா வந்து சாப்பிடு" சொல்லிட்டு, ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட ம். வைப்பாங்களாமா. ரைட்.
இது எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பாருங்களேன். முகமதுன்றது பேர் வைக்கக்கூடாதுன்றான். ம். அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்க சாப்பிடாத உணவுகள சாப்பிட வைக்கிறான். ஃபாஸ்டிங் டைம்ல சாப்பிட வைக்கிறான். இந்த பன்னிக்கறி, நாய்க்கறி இதெல்லாம் சாப்பிட வைக்கிறான். ம். இவ்ளோ அக்ரெசிவா போயிட்டு இருக்கும்போது, இத பத்தி பேசவே மாட்டேன்றாங்க ப்ரோ இங்க. கரெக்ட்டு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் பேசுனதில்ல. டெரரிசம் பண்ணிட்டு ம். இருக்கிற பாலஸ்தீனுக்கு இவங்க ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவியா இருக்கிற ம். அந்த உய்குர் மக்களுக்கு ஃப்ரீ உய்குர்ன்ற மாரி நீங்க என்னைக்காவது ஒரு ஹேஷ்டேக் பார்த்திருக்கீங்களா? ஒரு பேனர் ப்ரோ பார்த்திருக்கீங்களா? நாம போடலாம் ப்ரோ. நாம நம்ம ஆரம்பிக்கலாம். பேசலாம். நம்ம பேசலாம். இந்த வீடியோவே ஃப்ரீ உய்குர் முஸ்லிம்ஸ் தான் நாம போட போறோம். சூப்பர், சூப்பர். ஏன்னா ஃப்ரீ ட்ரூஸ், ஆ ஆ ஃப்ரீ யசீடீஸ், நைஜீரியால வந்து பல ஆ. பேர வந்து இவங்க வந்து கொன்னுட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஆமா. நைஜீரியா, ஃப்ரீ உய்குர் இதெல்லாம் ம். நம்ம பேசணும். ஆனா ஆனா இன்னைக்கு உலக அளவுல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற அந்த அந்த 2 வார்த்தைய எல்லா இடத்துக்கும் இவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்ப அந்த வேலைய வந்து ம். இப்ப நம்ம பண்ணணும் அப்படின்றது நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா, இவங்க பண்ற அநியாயம் அப்படி. அப்போ நீங்க வந்து மனிதாபிமானம், மக்கள் மேல அன்பு அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ், பியூர் பாலிடிக்ஸ் அவ்வளோதான். ம். இவங்களுக்கு வந்து ஜூஸ வந்து வெறுக்கணும். ஜூஸ வந்து நம்ம வந்து எதிரியா பார்க்கணும். இப்ப எப்படி இங்க பிராமின்ஸ வந்து அப்போஸ் பண்றாங்களோ, அதே மாரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஜூஸ வந்து ஒரு ஒரு வில்லனா கொண்டு போணும். அவ்வளோதான் கரெக்ட். இவங்களுடைய பாலிடிக்ஸே. அதனால பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கு இங்க இருந்து கூவுறாங்க. இப்போ ம். கரெக்ட், கரெக்ட். இல்ல ப்ரோ, இப்போ இவங்க உண்மையாலே இஸ்லாமியர்கள் மீது இவங்க பற்று, பாசம் வச்சு இஸ்லாமியர்களுக்காக நாங்க இருக்கோம், இஸ்லாமியர்கள பாதுகாக்கிறோம்ன்றது இவங்க உண்மையாலே அத மனசார பண்றாங்கன்னா, இவங்களுக்கும் பேசணும் இல்லையா? ம். இவங்களும் இஸ்லாமியர்கள் தானே. இவங்கள பத்தி இவங்க பேசவே மாட்டேன்றாங்க. வெறும் சிரியா பத்தி பேசுறாங்க. சிரியா மக்கள் பாவம் தான். அவங்கள பத்தி பேசிதான் ஆகணும். அதை ம். தாண்டி காசால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் இங்க உட்கார்ந்து பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனமா இருக்க போகுது? நீ ம். பேசணும்னா அங்க போய் பேச வேண்டியது தானே. பட் ஆமா. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ நான் யோசிச்சுட்டு தான் ப்ரோ இருந்தேன். என்ன இவங்க திடீர்னு இது மாரி இங்க இங்க சென்னையில வந்து இது மாரி ஃப்ரீ பாலஸ்தீன் ராலி போறாங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பார்த்தா, ஐநால இப்போ ஏதோ ஒரு மீட்டிங் வந்திருக்கு போல. ம். இன்னைக்கோ நாளைக்கோ நடக்க போகுது போல. ம். அந்த நாள்ல வந்து இந்த இஷ்யூ பத்தி பேச போறாங்களாமா. சோ அன்னைக்கு நாம இந்த பாலஸ்தீன் இஷ்யூ பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக உலகம் முழுக்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க ப்ரோ இவங்க. சென்னையில மட்டும் கிடையாது. பல இடங்கள்ல இந்த பார்த்தேன், ஃப்ரீ பார்த்தேன். பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. சோ ஐநால இது பத்தி பேசும்பொழுது பாருங்க, உலகமே இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்தியால இவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இது மாதிரி பேரணி எல்லாம் போயிருக்காங்க. மற்ற உலக நாடுகள்ல ஃப்ரீ பாலஸ்தீன் அந்த ரேலி எல்லாம் போயிருக்கு. சோ நம்ம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசி ஆகணும். நாம இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம தடுக்கணும். இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணணும். அத வந்து நம்ம அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக உலகம் முழுக்க இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. ம். ம். உண்ம. இதோட இவங்க இவங்க பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஐநால ம். இத பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் இது ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரா? அதை ம். தொடர்ந்து சென்னையில ரேலி நடக்குதா? ராலி. அதை ம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரிலாம் பேசுறாங்களா? இந்த டாட்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இவனுங்க கரெக்ட். எவ்வளவு ப்ரீ பிளான்டா இவங்க பக்கா வந்து பிளான். எவ்வளவு சூப்பரா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு போறாங்க பாருங்களேன். ஆமா. இதுக்கு பின்னாடி யார் ப்ரோ இருப்பா? ரைட்டு. இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ம். வந்து அ யுகே, ஆஸ்திரேலியா அண்ட் கனடா இந்த 3 கண்ட்ரீஸும் ம். பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அறிக்கை குடுத்திருக்காங்க. அவங்க 3 பேரும். ஓகே. இவரு கீர் ஸ்டாமரா அவர் பேசினாரு இன்னைக்கு. ம். அப்போ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் அவரும் பேசியிருந்தாரு. அப்போ ஆக்சுவலி 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஒர்க்கே ஆக போறது இல்ல. ஆனா நாங்க ஒரு நாட்டை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு குளோபல் லெவல்ல முக்கியமா என்னுடைய மெயின் சஸ்பெக்ட் யாருன்னா கத்தார். அவங்க தான் இந்த பணத்த வந்து அள்ளி வீசுறாங்க. ஆக்சுவலி பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரு ஜெருசலேம்ல இருக்காரு. அவர் சென்னைக்காரரு. ஹி இஸ் இன் ஜெருசலேம். அவர் அங்க வொர்க் பண்றாரு. அவர் நம்ம இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அவருகிட்ட நான் பேசினேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னால. அவர் சொல்றாரு, அங்க அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள, அங்க இருக்கிற ஜூஸ இஸ்ரேல் கவர்ன்மென்ட்க்கு எதிரா பேச வைக்கிறதுக்கான வேலைய கத்தார்ல இருந்து பணம் குடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஓ! ஓகே. யோசிச்சு பாருங்க. அப்ப ஜூஸே வந்து ஜூஸ்க்கு எதிரா நம்ம வந்து மாத்தி விட்டோம்னா, அப்போ அது இன்னும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும்ல. பாரு அவனே பேசுறான் அப்படின்னு சொல்லி. ம். இத வந்து அங்க இவுங்க
சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அப்போ உலகம் முழுக்க இந்த மாதிரி சும்மாலாம் இவங்க ஒன்றும் போராடலன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து மணி கண்டிப்பாக வருது ஆக்சுவலி. ஓகேவா? எல்லாமே பக்கா பிளான் பண்ணி ப்ரீ பிளானாக பண்ணுறாங்க எல்லாம் அண்டர் த பேனர் ஆஃப் ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஆமாம், இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ் உண்டு அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் உண்டு அண்ட் தி என்டையர் லெஃப்டிஸ் ஈகோ சிஸ்டம் எல்லாரும் இதுக்குள்ளே வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு 1 hour பேசியிருப்பாரு ஒரு நிகழ்ச்சியில. கண்டிப்பா அந்த நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அண்ணாமலை பேசின அந்த ஒரு 1 hour வீடியோவை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்தே ஆகணும். அது அவ்வளோ பெரிய மாஸ்டர் கிளாஸ். நம்ம நாடு எப்படி அவ்வளோ விஷனரியா திங்க் பண்ணி பல விஷயத்த வந்து நம்ம தடுத்திருக்கோம். எதனால நேபாளம்ல, ஸ்ரீலங்கால நடந்த விஷயங்கள் இந்தியால நடக்காது அப்படின்றதுக்கு அண்ணாமலை வந்து நிறைய விஷயத்த வந்து அதுல சொல்லியிருப்பாரு. மோடி வந்த உடனே என்ன மாதிரியான சேஞ்சஸ கொண்டு வந்தாரு அப்படின்றத வந்து பேசியிருப்பாரு. என்ஜிஓ இருக்கு இல்லையா ப்ரோ? இந்த என்ஜிஓ வந்து 2017, 18, 19 அந்த டைம் வாக்குல நம்முடைய மோடிஜி இந்தியால இருக்கக்கூடிய என்ஜிஓக்களை பேன் பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அது பயங்கரமா பேசப்பட்டது. ஒரு பக்கத்துல டிமானிட்டைசேஷன் போயிட்டு இருந்து, இன்னொரு பக்கத்துல வந்து இந்த என்ஜிஓக்களை பிளாக் பண்ணது, பேன் பண்ணது, இதுவும் பெரிய அளவுல பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டுல இந்த சூர்யா மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுட்டு நடத்துவாங்க இல்லையா பிளாக் மணியை கணக்கு காட்டுறதுக்கு, அவங்கள மாதிரியான நபர்கள் அப்பதான் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. சோ ரீசன் என்னன்னா என்ஜிஓ மூலியமா தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பணங்கள் வந்து போயிருக்கு. பட் மோடி என்ன பண்ணிட்டாரு வந்ததுக்கு அப்புறமா வெரிஃபைடான என்ஜிஓக்களை மட்டும்தான் அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ஜிஓக்கள் நீங்க ரன் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஸ்டேட் பேங்கோட அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். ரைட். அதன் மூலியமா தான் டிரான்சாக்ஷன் நடக்கணும். அது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு என்ஜிஓக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்காரு. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை. இப்ப நேபாளம்ல நடந்ததுக்கும் சரி, பங்களாதேஷ்ல நடந்ததுக்கும் சரி, பாகிஸ்தான்ல நடந்ததுக்கும் சரி, ஸ்ரீலங்கால நடந்ததுக்கும் சரி, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய என்ஜிஓக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்திருக்காங்க. நிறைய என்ஜிஓக்கள் மூலியமா தான் இவங்களுக்கு அந்த ஃபண்டே வந்து போயிருக்கு. நாங்க வந்து ஸ்கூலை கட்டுறோம், நாங்க வந்து காலேஜை கட்டுறோம், இங்க ஆர்ஃபன்ஸ் பசங்களுக்காக நாங்க வந்து ஹாஸ்டல் கட்டுறோம், அவங்களுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்க இந்த காசு செலவு பண்றோம் சொல்லிட்டு காசை வாங்குறாங்க. பட் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி கலவரத்தை தூண்டுறதுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது மட்டும்தான். இத வந்து நம்முடைய மோடிஜி பிளாக் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா அண்ணாமலை பேசியிருப்பாரு. எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆர்டரா பார்த்துட்டு அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது மனுஷன் எப்படி யோசிச்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரிதான் தோணுது எனக்கு. உண்மை. அதே மாதிரி இப்போ ஃப்ரீ பாலஸ்டைன் பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களுக்கு வந்து அராப் மணி வருது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ரேலியை ஆர்கனைஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இப்போது ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி இந்த கஃபியான்னு சொல்கிற அந்த பாலஸ்தீன் அந்த அந்த ஷாலை வந்து போட்டு போகிறாங்க. அப்போது நான் யோசிக்கிறேன் உண்மையாகவே இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஏன்னா அவங்க வாழ்கிற இடம் வேற, அவங்க ஆக்ட் பண்ணுற பிளேஸ் வேற, ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் வேற. அது கண்டிப்பாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வந்தப்போ இந்த என்டையர் ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் உள்ள என்டையர் கேங்கும் வந்து சேவ் உக்ரைன் அப்படின்னு சொல்லி அந்த உக்ரைன் ஃப்ளாகெல்லாம் வந்து மாட்டி போனாங்க ஆஸ்காருக்கு. அப்போ நான் யோசித்தேன், ஏன்டா உக்ரைன் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா? சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பக்கா ஆட்கள், பயங்கரமான ஆளுங்க இவங்க. அதனால நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னால் கண்டிப்பாக மேட்டர் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், இந்த உலகத்தில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் எவ்வளவோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு, எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு, எத்தனையோ விஷயம். ஆனால் இந்த 2 வருஷமாக இவங்க ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக பின்னால் பெரிய ஒரு மைண்டு இருந்து ஆக்டிவாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத உண்மை ஆக்சுவலி. ஆமாம், இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, ஜூஸ் வந்து உலகத்தை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, தே ஆர் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. ஆனால் உண்மையில இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த குரூப் தான் இப்போ இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹூ இஸ் எ ட்ரூ இலுமினாட்டி? ஃப்ரீ பாலஸ்டைன் இல்லையா ப்ரோ? அண்ட் ஆல்சோ கடைசியா இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் ப்ரோ, அப்புறம் நீங்க உங்களுடைய இறுதி பாயிண்ட் சொல்லுங்க. இது என்னன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இன்னொரு மேட்டர் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா இஸ்ரேல் வந்து
பாலஸ்தீன் அட்டாக் பண்ணும்பொழுது நாங்க அடுத்து ராஃபாவை அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆமா. நேரத்துல எல்லாருமே ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக அந்த ஒரு இமேஜஸ் வந்து பயங்கரமா ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ம். அந்த ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படி அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டால, சமந்தா ட்விட்டர்ல சமந்தா. அவங்களுடைய ம். ஆமா நிறைய பேரு நிறைய ம். பேரு. ம். அதே ம். மாதிரி இந்த ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் பேசுவாங்க இல்லையா? இங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ம். ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, நம்முடைய தர்மத்த சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ம். அப்படி பேசின இன்ஃப்ளூயன்சர்ஸ கூட பாத்தீங்கன்னா, இந்த ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்ற ஹேஷ்டேக் வந்து போட்டிருந்தாங்க ப்ரோ. ம். கீர்த்தி ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு. கீர்த்தி ஆமா, சொல்லிட்டு அந்த ஆமா. ஒரு பொண்ணு ஆமா தெரியும். பேசுவாங்க. ம். ம். அவங்க வந்து அவங்க வந்து என்ன மாரியான கன்டென்ட் போடுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் ம். அவங்க ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுடைய இன்ஸ்டால ஸ்டோரியா வச்சிருந்தாங்க. ம்ஹ்ம். அந்த ஒரு ஸ்டோரிக்கு லேக்ஸ்ல பே பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு கரெக்ட். ஸ்டோரிக்கு. கரெக்ட். இன்ஸ்டால ஸ்டோரி வைக்கிறதுக்கு. ஆல் ம். ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னா, இவங்க இந்தியால இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தத்துவத்த பேசக்கூடிய ரைட் விங் இன்ஃப்ளூயன்சர்ஸ கூட ரைட் விங் ஆட்கள கூட காச அவங்க குடுத்து இழுத்துட்டாங்க. ம். ம். ஆமா. காசு குடுத்து இவங்க இப்படி பேச வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி அந்த ஜெருசலேம்ல இருக்கிற பெர்சன் சொல்லியிருந்தாரு சொன்னீங்க இல்லையா? ம். ம். யூதர்களுக்கு காசு குடுத்து யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக பேச வைக்கிறாங்கன்னுட்டு. சோ அது உண்ம. மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உண்ம, உண்ம. அதற்கான எவிடன்ஸுமே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கத்தார் மணின்றது அது வந்து உலகத்துக்கே வந்து வி நோ. அங்க உள்ள ஓகே. பெரிய, பெரிய பணக்காரங்க அவங்க எப்படி பணத்த வந்து வாஷ் பண்றாங்க, எப்படி பணத்த உள்ள கொண்டு போறாங்க வி நோ தட். அது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா ரொம்ப இன்னுமே அக்ரெசிவா கொண்டு வந்து முக்கியமாக மேற்கத்திய நாடுகள்ல உள்ள இந்த மாரி என்ஜிஓஸ் நீங்க சொன்ன அந்த ம். பாயிண்ட் தான். அங்க உள்ள என்ஜிஓஸ் அவங்களுக்கு பல கோடி பணங்கள் இது மூலமாக பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றது உண்ம. அப்போ இப்ப எப்படின்னா, நீங்க ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொன்னா தான், நீங்க வந்து ஒரு போராளி. இன்னைக்கு வந்து. அப்படி உங்கள நீங்க மாத்தி ஓகே. வுட்டானுங்க. அப்படி பேசினா மட்டும் தான் நீங்க ஒரு போராளி. அப்படி பேசினா மட்டும் தான் நீங்க வந்து இந்த ஒரு லெஃப்டிஸ்ட் ஈக்கோ சிஸ்டமால நீங்க வந்து அங்கீகரிக்கப்படுவீங்க. அந்த மாதிரி இப்ப ஓகே. வந்து கொண்டு வந்து விட்டானுங்க. அதற்கு முக்கியமான காரணம் இந்த பணம் அப்படின்றது உண்ம. ஆமா. கரெக்ட். அவங்க அது வந்து அந்த பெட்ரோலியம் மணியாம் ப்ரோ? கரெக்ட். கரெக்ட். அதான். அதே மாரி இஃப் யூ கோ டூ கத்தார்ல பார்த்தீங்கன்னா, அ பெரிய பெரிய அராப் பணக்காரங்க அங்க உண்டு. ஆ அ ம், அ ம், ம். அவங்க பெரிய அதாவது இப்போ வேர்ல்ட் கப் கூட அங்க தான பண்ணாங்க. ம், FIFA ம், வேர்ல்ட் கப். ம். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆமா. ஆட்கள வந்து அவங்க பக்கம் கொண்டு வர்ற அளவுக்கு பவர் உள்ள ஆட்கள் அங்க உண்டு. அவங்க ப்ரோ தான் இந்த ரொனால்டோ லாபிலாம் என்ன பண்றது. மாரியான ஆளு? ம். ரொனால்டோ எவ்வளோ பெரிய ஆளு? ம். ரொனால்டோவே அவங்க அவ்வளோ காசு குடுத்து வாங்கி வச்சிருக்காங்களே! ஆமாமா. அதனால பணம் படைச்ச ஆட்கள் ரொனால்டோ தான். இப்ப ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ட்வீட்டுக்கே எவ்வளோ கோடி வாங்குறாரு ரொனால்டோ. ம். அப்படிப்பட்ட ஆமா. ஆள ம். அவங்க நாட்டுக்கு விளையாட வைக்கிறாங்கன்னா, எவ்வளோ காசு குடுத்துருப்பாங்க. அப்ப உண்ம, இவங்க உண்ம. இத மாரி பிலிம் செலிபிரிட்டீஸ்லாம் அவங்க ஈஸியா அவங்க ஏதோ அந்த இந்த பசங்களுக்கு பாக்கெட் மணிக்கு தான் நான் இவ்வளோ இந்த காசு செலவு பண்றேன்ற மாரி தான் இவங்களுக்கெல்லாம் குடுக்குற காசெல்லாம். கரெக்ட். ஆமா. அப்போ இங்க நடக்கிற இ போராட்டங்கள் எதுவுமே ஆர்கானிக்கா இவங்க பண்றது கிடையாது. ஆர்கானிக்கா ம். பண்றாங்க. ஒரு சில கூட்டம் பண்றாங்க. ஆனா, அவங்கள இன்னும் அக்ரெசிவா வந்து மொபிலைஸ் பண்ற வேலைய வந்து யார் பண்றான்னா, இந்த மாரி பணம் குடுத்து பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரைட், ரைட். ஆமா. கரெக்ட். ஸோ மக்களே நீங்களும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க நடக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எதுவுமே நேச்சுரலா நடக்கிறது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் மீது பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு உண்மையாலேயே இஸ்லாமிய மக்கள் மீது பாசமா இருந்ததுன்னா, உய்கர் இன இஸ்லாமியர்கள பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. ஹவுதீஸ பத்தி பேசியிருப்பாங்க. ஹவுதீஸ் தானே எசிதீஸ் இவங்கள பத்திலாம் இவங்க எஸ்இடிஸ் அண்ட் பேசியிருப்பாங்க. ரூல்ஸ். ம். அங்க ப அங் அ ரூஸ் கரெக்ட். அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. ஹவுதீஸ் வந்து அந்த டெரரிஸ்ட் குரூப் தானே? ஆமா. அவன் வந்து ஆ. ஏமன் டெரரிஸ்ட். ஓகே. அது ம். மாத்தி கரெக்ட். ம். அது ம். மாத்தி சொல்லிட்டேன். ஓகே. இந்த ம். உண்மையாலே கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருப்பாங்க. பட் இவங்க யாருமே உண்மையாலே கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறதே கிடையாது. இவங்க சப்போர்ட் பண்றது எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதம் பண்ணக்கூடிய குழுக்களுக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவா பேசுறாங்க. இங்க இருக்கிற இந்த ஹமாஸ்க்கு ஆதரவா பேசுறாங்க. இவங்க எல்லாருமே போராளிகள், சமூக போராளிகள். மறுபடியும் அந்த பிரகாஷ் ராஜும், சத்யராஜ் அமீர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. இவங்கலாம் போராளிகள் தான். இவங்கலாம் வந்து அவங்களுடைய இனத்த காக்கக்கூடிய போராளிகள் தான். அவங்க தீவிரவாதிகள் கிடையாது. நீங்க வேணா தீவிரவாதிகள் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இவங்க பரப்பக்கூடிய பரப்புரைகள் இது எதுவும் நம்பாதீங்க. இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது அக்கறைலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அக்கறை காசு.
துட்டு குடுத்தாங்கன்னா, இவங்க வந்து யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க. சத்யராஜ் எடுத்துக்கோங்க. காசு வாங்கிட்டு தெலுங்கு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவரு சாமியாரா நடிக்கிறாரு. கால தூக்கி தல மேல வச்சுப்பாரு. ம். கடவுள் இருக்காரு, சாமி இருக்கு, ஜோசியம் இருக்கு சொல்லிட்டு அவர் படத்துல பேசுவாரு. காசு குடுத்தா போதும். அந்த மனுஷன் என்னன்னாலும் பேசுவாரு. அதே மாரி தான் இப்ப ஸ்டேஜ்ல அவரு இத மாரி பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு. சோ இத மாரி நபர்கள கிட்ட இருந்து கொஞ்சம் தூர தள்ளியே இருங்க. முக்கியமா இந்த கூத்தாடிகள் பேசக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. அப்புறம் இறுதியா உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நம்ம அதோட முடிச்சுக்கலாம். எஸ் பிரதர். நீங்க சொன்ன பாயிண்ட் தான். எப்பவுமே இவன் சினிமாக்காரனுக்கு வந்து உலக அரசியல்ன்றது ஒண்ணுமே தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ம். வந்தோமா, ஆடுனோமா, பாடுனோமா, போனோமான்னு இருக்கணும். ஆனா அவங்கலாம் வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ்குள்ள வந்து பேசுறாங்கன்னா, எல்லாம் என்னன்னா, இவங்க பேசினா மக்கள் கேட்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஓகே. இவங்க மூலமா ம். இப்ப நம்ம பேச வச்சோம்னா மக்கள் கேட்பாங்க, நம்புறாங்க. பட் மக்கள் கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உண்மை அப்படின்றது எப்பவுமே சினிமாக்காரன் ஒண்ணு சொன்னான்னா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கும். அதான் உண்மை. அப்படி புரிஞ்சுக்கோங்க. ம். ரொம்ப சிம்பிளா. ஸோ இந்த விஷயத்திலயும் அப்படித்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து எதிரி கிடையாது. ஆனா நான் சொல்றது வந்து, நீங்க வந்து உண்மையின் பக்கம் நில்லுங்க. இப்போ இப்போ சீனால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக நீங்க பேசணும். அதான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்னு நான் அதுதான் நினைக்கிறேன். பாயிண்ட். கரெக்ட். ஆமா. ஆமா. நம்ம அதுக்கு தானே பேசுறோமே இப்போ. ரைட். உண்மை. ஃப்ரீ பாலஸ்தீன் பேசுறவங்க ஃப்ரீ உய்கர் முஸ்லிம்கள்னு சொல்லுவாங்களா? நாம சொல்றோம். நான் இதுக்கப்புறம் சொல்றேன். பாருங்க, இதுக்கப்புறமா உண்மையாலே கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் குறித்து நாங்க பேச போறோம். நாங்க கண்டிப்பா. ஒண்ணும் ஆன்டி முஸ்லிம்ஸ்லாம் கிடையாது. ஆன்டி இஸ்லாமிக்லாம் கிடையாது. உண்மை. நாங்க உண்மையாலே யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, உண்மையாலேயே அவங்க ஒடுக்கப்படுறாங்க, அடக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள குறித்து நம்ம பேசி தான் ஆகணும். உண்மையாலே கண்டிப்பா. பேசி தான் ஆகணும். பட் இவங்க அத மாரி பண்றது கிடையாது. அதுக்காக தான் இந்த ஒரு டாபிக் எடுத்தோம். ப்ரோ எஸ். நம்ம தொடர்ந்து இத மாரி கன்டென்ட் எடுத்து பேசலாம் ப்ரோ. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. நன்றி பிரதர். ஜெய் ஹிந்த்.